multidimensional nature of poverty. அப்போ வறுமையின் பல பரிணாமத்தினுடைய இயல்பு. அதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, த மல்டிடிமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் MPI அதை லைன் பண்ணிக்காங்க. வாஸ் லான்ச்டு பை த யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் UNDP, அதுவும் லைன் பண்ணிக்காங்க. அண்ட் த ஆக்ஸ்ஃபோர்ட் பாவர்ட்டி ஹியூமன் டெவலப்மெண்ட் இன்ஸ்டிடியூட், அந்த இதுவும் லைன் பண்ணிக்காங்க, OPHI இன் 2010. த மல்டிடிமென்ஷனல் பாவர்ட்டி பல பரிணாம வறுமை குறியீடு, ஐக்கிய நாடுகள் மேம்பாட்டு திட்டம், ஆக்ஸ்ஃபோர்டு வறுமை மற்றும் மனித மேம்பாட்டு இது முனைவு ஆகியவற்றில் 2010ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. The basic philosophy and significance of MPI is that it is based on the idea of that poverty is not a bidimensional and that it is a rather multi-dimensional. பல பரிணாம வறுமை குறியீட்டின் அடிப்படை தத்துவம் முக்கியத்துவம் என்னவென்றால், வறுமை என்பது ஒற்றை பரிமாணம் அல்ல, அது பல பரிமாணத்தினை கொண்டது என்ற கருத்தை அடிப்படையாக கொண்டது. Multidimensional poverty is made of several factors that constitute a poor people experience of deprivation such as health, education, living standards, income and disempowerment, quality of work and threat from violence. உடல் நலம், கல்வி, வாழ்க்கை தரம், வருமானம், அதிகாரமளித்தல், பணியின் தரம் மற்றும் வன்முறையினால் அச்சுறுத்தல் போன்ற ஏழை மக்களின் அனுபவத்தை இழக்கும் பல காரணிகளால் பல பரிணாம வறுமை உருவாகிறது. அப்போ நெக்ஸ்ட் அண்ட் டைட்டில் மல்டிடிமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் 2018 ரிப்போர்ட் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டினுடைய பல பரிணாம வறுமை குறியீடு 2018. எதுக்குண்ணா 2018? அதில் 10 இண்டிகேட்டர்ஸ்னால் குறியீடுகள். அப்போ என்ன சொல்லலாங்க அப்படின்னா, 10 குறியீடுகள் சொல்லியிருக்காங்க. அப்படியே நம்ம பாருங்க. அதில் ஹெல்த்து, சுகாதாரம். ஃபஸ்ட்டு வறுமையின் 3 பரிணாமங்கள், 3 dimension ஆஃப் பாவர்ட்டி. 3 பரிணாமங்கள் வறுமைக்கு என்னென்ன காரணம்னா, ஃபஸ்ட்டு ஹெல்த்து, உடல்நல குறைவு, எஜுகேஷன், உடல்நல கல்வி. அப்போ உடல்நலம், கல்வி, தேடுவன லிவிங் ஸ்டைல்னா மக்களுடைய வாழ்க்கை தரம். நியூட்ரிஷன், ஊட்டச்சத்து. நாம் கூட நல்லா சாப்பிடுங்க அப்படின்னா நல்லா நம்ம என்ன பண்ணுவோம், கொரோனாவில் நல்லா சாப்பிட்டு தூங்கி என்ன பண்ணுவோம், நல்லா உடம்பு வளர்த்துறோம் இல்லைங்களா, ஜாலியாக. அப்படி நல்ல நியூட்ரிஷன் ஃபுட்ஸு. சைல்டு மார்டாலிட்டி, குழந்தை இறப்பு. நெக்ஸ்ட் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங், பள்ளியில் கல்வி கற்றல். இப்போ தான் உங்களுக்கு அந்த வாய்ப்பே இல்லை. ஆன்லைன் கிளாஸில் ஜாலியாக வீட்டில் இருந்து டீச்சர்ஸுக்கு எந்த விதமான தொந்தரவும் கொடுக்காம நீங்களும் வீட்டில் இருக்கிறீங்க. உங்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் படிக்கிறீங்க.
அதான் பள்ளியில் கல்வி கற்றல் தான் சிறப்பானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் என்ன பண்ணுங்கள், எல்லா பேரண்ட்டும் வந்து நம்ம ஓகே அப்படின்னு சொல்லி சைன் பண்ணிங்கன்னா தான் நம்ம பள்ளியில் என்ன பண்ண முடியும், கிளாஸ் கண்டினியூ பண்ண முடியும். அது அவங்களுடைய விருப்பத்தை பொறுத்தும் சொல்லலாம் அவங்க பேரண்ட்டுடைய கருத்து. நெக்ஸ்ட் ஒன்னில் ஸ்கூல் அட்டண்டன்ஸ், பள்ளி வருகை, இது மிக மிக அவசியம். இப்போ நிறைய பேர் நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறதாங்க, ஒருத்தர் 2 பேர் இருக்காங்க, நிறைய பேர் அட்டன் பண்ணுறீங்க. இதெல்லாம் நம்ம பின்னாடி சப்போஸ் வந்து ஸ்கூலில் இந்த பிரச்சனை அப்படியே கன்டினியூ பண்ணாலோ இல்லை ரிசல்ட்டை கொடுத்தாலோ அட்டண்டன்ஸுக்கு மார்க் உண்டு. அது போன வருஷமாக அட்டண்டன்ஸ் மார்க் உண்டு. நீங்கள் அட்டண்டன்ஸ் பற்றி நமக்கு அவசியம் இல்லை, நம்ம ஆன்லைன் கிளாஸ் தேவையில்லை, சில பேர் செல்லு இல்லை அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் தவிர்த்துட்டு முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணலாம், ஸ்கூல் அட்டண்டன்ஸுக்கு நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள், ஹோம்ஒர்க் அனுப்பிச்சுடுங்க, நல்லா படிங்க, கொரோனா காலத்தை வீணை ஆக்காதீங்க. குக்கிங், ஃபியூல், சானிடேஷன், பர்சனலில் குக்கிங் ஃபியூல் இது லிவிங் ஸ்டாண்டர்டில். சமையல் எரிபொருள், அது சொல்லணுமா இஷ்டத்துக்கு கேஸ், ஏன்னா அது நம்ம வீட்டில் இப்போ செலவாகுது, எல்லோரும் வீட்டிலே இருக்க நல்லா சாப்பிட்றோம், நல்லா தூங்குகிறோம், விதவிதமாக பலகாரம் ஸ்வீட்டு. அடுத்து சானிடேஷன் அப்படின்னா துப்புரவு, அதான் சுகாதாரம். நெக்ஸ்ட் ஆன்லைன் வாட்டர், நீர். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி, மின்சாரம். வாழ்க்கை தரத்துக்கு என்ன வேணும், மின்சாரம் தேவை. கரண்ட் ஆஃப் ஆச்சு என்ன பண்ணுறோம், ஈவிக்காரனை கண்டுபிடி திட்டம் பண்ணி அப்படி மின்சாரம். அடுத்து ஃப்ளோரு, தரை எப்படி இருக்கணும், கிரானைட்டை போடணும், டைல்ஸ் போடணும் வீட்டுக்கு. அது மாதிரி வாழ்க்கை தரத்தை நம்ம என்ன பண்ணுறோம், தரையை பார்த்து வாழ்க்கை தரோம். தண்ணி கேட்குற கந்தம்பாளையத்தில் டைல்ஸ் வச்ச வீட்டுக்கு தான் வாடகைக்கு வருவேன், கிரானைட் வச்ச வீட்டுக்கு. இப்போல்லாம் சிமெண்ட் போட்ட வீட்டுக்கு வாடகைக்கு வரல அப்படின்னா அந்த தரை தளம். அடுத்து நம்ம அசஸ்ட்டு. அப்போ அசட்னா சொத்து. சொத்து இருந்தால் தானே நம்ம நிம்மதியாக வாழ முடியும், நிம்மதியாக சாப்பிட முடியும். இப்போ வருமானம் இல்லைன்னா என்ன பண்ணுறோம், வருமானத்துக்கு ஏதோ ஒரு வேலை செஞ்சு படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு, உங்களுக்கு இல்லை, பேரண்ட்டுக்கு இருக்குது. ஏதோ ஒரு வேலை கிடைக்கலாம், ஏதோ ஒரு வேலைக்கு போய் வருமானத்தை உருவாக்கக்கூடிய நிலைமையில் போயிட்டுருக்கு இந்த கொரோனா காலம். அப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டினுடைய பரிணாம கொள்கைகளில் நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா. அதில் நம்ம என்ன பார்க்கலாங்க அப்படின்னா, நாம் மாடர்லி புவர் டிஸ்ட்ரிக்ட் 30% 40% அண்ட் லோ லெவல் பாவர்ட்டி டிஸ்ட்ரிக்ட் பிலோ 30%. அப்போ மக்கள் தொகையில் 40% அதிகமானோர் வாழும் மக்களில் வறுமை கோட்டிற்கு கீழே, மிதமான ஏழை மாவட்டங்களில் 30 to 40%, குறைந்த அளவிலான வறுமை மாவட்டங்கள் 30க்கும் 30 ஆகும். அப்போ நெக்ஸ்ட் ஒன் பேராவில் நம்ம ஆஃப்டர் 1994 poverty has declined steadily in both rural and urban area of Tamil Nadu, and state has a smaller share of India's poor relative to its population. 1994க்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய கிராமப்புற மற்றும் நகர்ப்புறங்களில் வறுமை படிப்படியாக குறைந்துள்ளது. After 2005, the poverty reduction in the state has been faster than in many other states in India. 2005க்கு பிறகு இந்தியாவில் பல மாநிலங்கள் விட வறுமை குறைப்பு தமிழ்நாட்டில் வேகமாக உள்ளது. தமிழ்நாடு leads in poverty alleviation programs during 2014 and 17.
2014 மற்றும் 17 வரையிலான காலங்களில் வறுமை ஒழிப்பு திட்டங்களில் தமிழ்நாடு முன்னிலை வகிக்கிறது. Government of India is implementing many policies and programs to eradicate poverty. தற்போது இந்திய அரசு வறுமையை ஒழிக்க பல கொள்கைகளையும் திட்டங்களையும் செயல்படுத்துகிறது. This policy and program, if continued, will completely eradicate the poverty in the state. இந்த கொள்கைகள் மற்றும் திட்டங்கள் தொடர்ந்து இருந்தால் மாநிலத்தினுடைய வறுமையை முற்றிலுமாகவே ஒழிக்கலாம். தமிழ்நாடு can become a model of development in India. எதிர்காலத்தில் தமிழ்நாடு இந்தியாவின் ஒரு மாதிரி மாநிலமாக மாற வாய்ப்பு உள்ளது.